ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் பிளாக் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்துட்டுருங்க. சமைச்சு முடிச்சு பாப்பாலாம் பேபி ஸ்கூல் போயிட்டாங்க. நானும் மாமாவும் சங்ககிரி கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி ஜூன் 8 எங்களோட வெட்டிங் டேங்க. அவருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி தரத்துக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அவரை கூட்டிகிட்டு போகாத என்னால் தூரமாக போய் வாங்க முடியாதுங்க. சரி நீங்களே வாங்கன்னு சொல்லிட்டு அவரே கையோடு கூட்டிகிட்டு கிளம்பியாச்சுங்க. லைஃப்லேயே எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னா கல்யாண நாள் தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள், ரொம்ப பிடிச்ச நாள் அப்படின்னாவே அந்த கல்யாண நாள் தான். ஏன்னா 7 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால அந்த நாள் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரே நொடியில் அது எல்லாமே காணாத போன மாதிரி அவ்வளோ சந்தோஷம். அந்த நாள் மட்டும் மறக்கவே முடியாதுங்க. அதனால வெட்டிங் டே தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். அதுக்கப்புறம் தான் பாப்பா பிறந்தது எல்லாமேங்க. சங்ககிரி வந்தாச்சுங்க. சங்ககிரி வந்ததும் மொபைலுக்கு டெம்பர் ரொம்ப உடைஞ்சிருச்சுங்க. ரொம்ப மோசமாயிடுச்சு. நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் லீவில் வீட்டில் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மொபைலில் கொஞ்சம் நேரம் பாட்டு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா டெம்பர்லாம் அந்தளவுக்கு கையே வைக்க முடியலங்க. கிராச் ஆகுது. அந்தளவுக்கு அந்த டெம்பர் போட்டு அடிச்சிட்டாங்க. மேலே அந்த டெம்பர் கிளாஸ் எடுத்தாச்சு. டெம்பர் மாற்றத்துக்கு அப்புறங்க ஃபேன்சி ஸ்டோரில் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. எல்லாமே வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. குழந்தைங்க இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க. அதனால நியூவாக பேக் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கோம். அவங்க அப்பா தான் ஒவ்வொரு பேக்காக பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. குவாலிட்டி நல்லா பார்த்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ட்வின்ஸாக இருக்கிறதுனால ஒரே மாதிரி கலராக வாங்கி கொடுத்தா சண்டை போடாத இருப்பாங்கன்னு சொல்லிட்டுங்க அதுவுமே பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரே மாதிரி பீஸ் இல்லை, குடோனில் தான் இருக்குது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே மாமாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரெயின் கோட் தாங்க வாங்கி தரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். கிளைமேட் மாற்றி இருக்கிறதுனாலங்க டியூட்டிக்கு போகிறப்ப கரெக்டாக மழை வந்துடுது. மழையில் நினைச்சிட்டு போனாங்க அப்படின்னா சளி அதிகமாக பிடிச்சிருதுங்க. போன வாரம் மழையில் நினைஞ்சு ஒரு வாரம் ஃபுல்லாக தொண்டை கட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதை பார்த்துட்டு ஏதாவது அவருக்கு புரோஜனமாக ஏதாவது ஒன்று வாங்கி தரலான்னு சொல்லிட்டு மலைக்கோட் வாங்கி கொடுத்தாச்சுங்க. அவருக்கு சைஸ் பெருசாக இருக்குது, வேறு கடைக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஜாம்பரிங் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே வாங்கிட்டு பக்கத்துலேயே இன்னொரு கடை இருக்குங்க. அந்த கடையில் போய் ரெயின் கோட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரெயின் கோட் அவருக்கு நல்லா உடம்பு பிடிச்ச மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அவர் எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரிங்க, லைட்டாக லூஸாக இருந்தால் கூட போட மாட்டார். அதனாலவே அவரையே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துருந்துங்க. ரெயின் கோட் இங்கேயுமே நிறையா போட்டு பார்த்துட்டு இருந்தாருங்க. அவருக்கு எது செட் ஆகுதோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மதியம் டூட்டி கிளம்பணும், 1 மணிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்ததும் குளிச்சுட்டு அவர் கிளம்பிட்டாங்க. இதுதாங்க சங்ககிரியில் வாங்கிட்டு வந்த பொருள். இன்னும் எதுவுமே எடுத்து வைக்கல. பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, இன்னும் வரலங்க. வந்ததுக்கப்புறம் பாப்புக்குட்டியோட ரியாக்ஷன்லாம் பார்க்கணும். சரி கிஃப்டாங்க ரெயின் கோட்டும் பெல்ட்டும் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெயின் கோட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். பெல்ட் வாங்கிறதுக்கு டைம் இல்லை, நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இதுதாங்க ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கியிருந்தோம். குழந்தைங்களுக்கு குத்துற கிளிப்பு, பவுடரு, அப்புறம் அது பர்ஃப்யூம் அவர் டெய்லியும் வேலைக்கு போகும்போது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பொட்டுங்க, கிளிப்பு, இதெல்லாம் தாங்க வாங்கிட்டு வந்தோம். நம்ம வீட்டில் 2 குட்டி பாப்பாங்க, என்னோட சேர்த்து 3 பேருங்க. ஃபேன்சி ஸ்டோருக்கு போனோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் அடித்து என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வர்றதுங்க. எனக்கெல்லாம் பெருசாக எதுவுமே வாங்கலைங்க. கிளிப்பும் அதுக்கப்புறம் ஜடவில்லு, கல்யாண வளையல் ஒரு டசன் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு கல்யாண வளையல்னா ரொம்ப பிடிக்குங்க. கண்ணாடி வளையல்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு டசன் வாங்கிட்டு வந்திருந்தேன். கிளிப்பு எனக்கு ரொம்ப கம்மியாக தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். பாப்பாவுக்கு தான் மோஸ்ட்லி போனோன்னா ஏதாவது ஒன்று புதுசாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வருவேன். சங்ககிரியில் நான் பைரவி கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க. அந்த கடையில் தான் நான் எப்பயுமே ரெகுலராக வாங்குவேன். அந்த அக்கா நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் போனோன்னா எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது தாலி கயிறு கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேறு மாற்றலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இது இந்த லாக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கிளிப்பு. இந்த கிளிப் போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா முடி கொஞ்சம் கூட கலையவே கலையாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலேருந்து இந்த கிளிப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே பாப்பாவும் குட்டி பையனும் வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து பார்த்தோம், பயங்கர ஹாப்பி. பாப்பாவுக்கு குட்டி பையனுக்கு யாருக்குமே தெரியாதுங்க இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தோம். பாப்பாவுக்கு 2 பேத்துக்கும் பயங்கர ஹாப்பி. இது எனக்கு, இது பாப்பாவுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. லஞ்ச் பேக்கு, அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸுங்க, குழம்பு கொண்டு போகிற மாதிரி சின்ன டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுங்க, லப்பரு,
காகித பென்சில், ஷார்ப்னர் இது எல்லாமே ஒவ்வொரு டசன் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து தொலைச்சிருவாங்க. திடீர்னு வந்து நம்ம ரொம்ப தூரமாக போய் வாங்க முடியாது இல்லைங்களா, அதனால எல்லாமே ஒவ்வொரு டசன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஒவ்வொன்று மட்டும் குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு மீதியெல்லாம் எடுத்து பீரோவில் வச்சுன்னா குழந்தைங்க வந்து தொலைச்சிட்டு வந்துட்டாங்க, தீந்து போச்சு அப்படின்னா எடுத்து அப்படி கொடுத்துக்கலாங்க. நம்பரிங் பாக்ஸில் இருந்து எல்லாமே அவங்க அப்பா பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. பேக் வந்து நல்லா காஸ்ட்லியாக பார்த்து வாங்கியிருந்தாங்க. ஜாம்பரிங் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீடியமான ரேட் தாங்க பார்த்து வாங்கியிருந்தோம். ஏன்னா குழந்தைங்க வந்து தொலைச்சிருவாங்க இல்லைன்னா உடச்சிருவாங்கன்னு அது வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் மீடியமாக வாங்கிட்டு வந்துருந்தோம். 2 டவலு இதில் தாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம். இப்போ எனக்குன்னு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும்தாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம். அவன் இன்னும் இது மாதிரி எழுதியெல்லாம் பழகலை. அவன் பேபி ஸ்கூலுக்கு தான் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே பெருசாக வாங்கிட்டு வரலங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுங்க, 4 பக்கமும் லாக் பண்ணுற மாதிரிங்க, நல்லா டைட்டாக இருக்குங்க. குழந்தைங்க வந்து திறக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏதாவது குழம்புக்கு இது கொடுத்துட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு குழம்புக்கு வந்து சின்னதாக ஒரு கப்பு வாங்கிட்டு வந்துருந்தோம். இது தாங்க டிஃபன் பாக்ஸு. இதுவுமே லாக் பண்ணுற மாதிரி தாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம். மூடி போட்டு நம்ம திறக்கிற மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், திறக்கவே முடியாதுங்க. ஒவ்வொன்று ரொம்ப டைட்டாக இருக்கும், ஒவ்வொன்று ரொம்ப லூஸாக இருக்குங்க. ஆனால் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே சங்ககிரியில் தாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம். ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்குமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்துருந்தோம். புக்கெல்லாம் எதுவுமே வாங்கலைங்க, ஸ்கூல் போனால் தான் தெரியும் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு. பாப்பா வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்து பேக்லாம் மாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். சின்னம்மாவோட ரியாக்ஷன் எப்பயுமே மைல்டாக தான் இருக்கும். எதை பார்த்தாலும் சரிம்மா நல்லா இருக்குமா அவ்வளோதான். ஆனால் பெரிய பாப்பா வந்து ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் மூஞ்சியில் அப்படி பல்பெறிங்க, பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம குட்டி பையன் அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்னா இருந்த ஷார்ப்னர்லாம் பொறுக்கி அவனோட இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு விளாண்டுட்டு இருந்தான். எங்கள் அக்கா 2 பேரும் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுவாங்க. குட்டி பையன் மட்டும்தாங்க பேபி ஸ்கூல் போவான். என்ன பண்ண போகிறான்னு சொல்லி தெரியல. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. ஓகே, பாய்ங்க.